ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போவாச்சும் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டிருக்கீங்களா? என் லைஃப் ஏன் நான் ஆசைப்படுற மாதிரி இல்லைன்னு, என் சேலரி மந்த் முடியறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுது, ஏன் வேறு பீப்புளோட ப்ரோக்ரஸ் ராக்கெட் மாதிரி மேலே போகுது, ஆனால் நான் மட்டும் இன்னும் அதே சேம் பிளேஸ்லேயே இருக்கேன், அது எப்படி சில பேர் மட்டும் 2 வருஷத்துலேயே மில்லியனர் ஆகுறாங்க, ஆனால் அதே சமயம் பல பேர் 40 வருஷம் வேலை பண்ணாலும் செக்யூர் ஆகவே முடியலைன்னு? இதுக்கெல்லாம் பீப்புள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? லக் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இல்லை சப்போர்ட் இல்லைன்னு. ஆனால் உண்மையான ரீசன் இது எதுவுமே இல்லை. உண்மையான ரீசன் ஒரு ரூல் தான். எஸ், ஜஸ்ட் ஒன் ரூல். இந்த ரூலை ரிச் பீப்புள் சைலண்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, பட் புவர் பீப்புள் யோசிக்காமல் அதை பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்கள் லைஃப்பை 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிஃபோர் என்னன்னா இந்த ரூல் தெரியாமல் இருந்த லைஃப், அதே ஆஃப்டர்னா இந்த ரூல் உங்கள் ஃபினான்ஷியல் டெஸ்டினியை சேஞ்ச் பண்ணும். ரிச் வெர்சஸ் புவர் டிஃப்ரென்ஸ். எஸ், இந்த ஒரு ரூல் தான். இந்த ஒரு ரூல் தான் உங்களை மில்லியனராக மாற்றும். ஆனால் கேர்ஃபுல்லாக கேளுங்க, இது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை எழுப்போம். பயத்துக்குள்ளேயே மறைஞ்சிருந்த இந்த ஆள், இன்னும் தூங்கிட்டே இருக்கிற இந்த ஆள், ஸோ இன்னைக்கு அவனை எழுப்ப போகிறோம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க போகிற ரூல்னால மணி உங்களை தேடி வந்து மாற்றும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு 23 வயசு பையன், மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து. அவனோட அப்பா டெய்லி 7 மணி பஸ்ஸை பிடிப்பாரு. அம்மா ஈவினிங் வரும்போது டயர்டாக இருப்பாங்க. எவ்ரி மந்த் என்ன நடக்கும்னா, சேலரி வரும், இஎம்ஐ போகும், ரெண்ட்டுக்கு போகும், கிராசரி போகும், அண்ட் அப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். பையன் யோசிக்கிறான், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஏன் சேவ் பண்ண முடியல, இன்கம் கம்மி, நான் எப்படி ஃபார்வர்டாக போகணும்னு. ஒரு நாள் அவன் ஒரு மென்டாரை மீட் பண்ணான். அவர்கிட்ட அவனோட ஃபுல் ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணான். மென்டார் சைலண்டாக இருந்தார். அப்புறம் பாக்கெட்லேருந்து பென் எடுத்தாரு. பிளாங்க் பேப்பரில் ஒரு மரம் ஒன்று ட்ரா பண்ணாரு. பையன் சிரிச்சான். மணி மரத்தில் வளருமான்னு கேட்டான். அதுக்கு மென்டார் சிரிச்சுட்டே சொன்னார், மணி மரத்தில் வளராது, ஆனால் சீட் போடாமல் மரம் வருமானு. இதை கேட்ட பையன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். என்ன சீட்னு கேட்டான். மென்டார் சொன்னாரு, உனக்கு தெரியாத ஒரு ரூல் இருக்கு, அதனால தான் நீ புவர்னு சொன்னாரு. அது ரிச் பீப்புளோட ரூல். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அது என்னன்னா, சேலரி வந்த உடனே ஃபர்ஸ்ட் இஎம்ஐ இல்லை, பில் இல்லை, ஷாப்பிங் இல்லை, ஜொமேட்டோ இல்லை, அமேசான் இல்லை, ஆர் மிந்த்ரா கூட இல்லை. ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் ஃபியூச்சருக்காகவும் அண்ட் உங்கள் ஃப்ரீடம்காகவும். ஃப்ரெண்ட்ஸ், இன்கம்ல 20% டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். இதுதான் அந்த சீட். இந்த சீட்ல இருந்து தான் மணி ட்ரீ வளரும். பட் புவர் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, மணி வந்த உடனே பில்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவாங்க. இஎம்ஐ, கிராசரி அண்ட் எக்ஸ்பென்சஸ்னு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் யோசிப்பாங்க, பேலன்ஸ் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு. பட் ரியாலிட்டி என்ன, பேலன்ஸ் இருக்காது. ஸோ ஹியூமன் பிரெயினுக்கு ஸ்பெண்டிங் தான் ப்ரையாரிட்டி. புவர் பீப்புள் எக்ஸ்பென்சஸை ஃபர்ஸ்ட்டாக பார்ப்பாங்க. அதே ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை தான் ஃபர்ஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ ரிச் பீப்புளோட ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாமா? அது சிம்பிள், பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதுக்காக அவங்க ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுவாங்க. சேலரி வந்த உடனே 20% ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகும். அதுக்கு நோ எக்ஸ்கியூசஸ். அவங்க லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாசிவ் இன்கம் பில்ட் பண்ணுவாங்க, ஃபைனலி ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுவாங்க, பேலன்ஸில் தான் எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுவாங்க. அது ஏன்னா மணி சேவிங்கில் இல்லை, காம்பவுண்டிங்கில் தான் க்ரோ ஆகும். சரி, இப்போ பார்க்கலாம் மணி ட்ரீ எப்படி வளரும்னு. நீங்கள் மந்த்லி 2000 இன்வெஸ்ட் பண்ணினா 20 இயர்ஸில் அது எவ்வளோ ஆகும் தெரியுமா? அதுக்கு ஃபார்முலா இதுதான். அண்ட் நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 15 to 20 இயர்ஸில் அது க்ரோர்ஸை ரீச் பண்ணும். ஸோ சீட் போடணும், வாட்டர் போடணும் அண்ட் டைம் கொடுக்கணும். உங்களுக்கு பாசிவ் இன்கம், பீஸ்ஃபுல் ஸ்லீப், ஜீரோ மணி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வேணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்னன்னா, பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது விஷுவலைசேஷன். இமேஜின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் மார்னிங் ஃபோனில் மெசேஜ் வருது, 50,000 டிவிடெண்ட் கிரெடிட்டட்னு, அப்புறம் 75,000, அப்புறம் 1 lakhன்னு. நீங்கள் ஒர்க் பண்ணினாலும் பண்ணலைனாலும் மணி வருது. மணி உங்களுக்காக ஒர்க் பண்ணுது. இந்த எல்லாமே ஒரு ரூல்னால தான், பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், ரியல் லைஃப் பவர். வாரன் பஃபெட் சொன்னார், நீங்கள் தூங்கும்போது மணி ஏர்ன் பண்ண கற்றுக்கலன்னா நீங்கள் சாகிற வரைக்கும் ஒர்க் பண்ணுவீங்கன்னு. மில்லினியர்ஸ், ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ், பிஸ்னஸ்மேன் இவங்க எல்லாருக்கும் ஒரு காமன் ரூல். அது என்னன்னா, இன்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் தென் ஸ்பெண்ட். ஸோ இதுக்கான ப்ராக்டிக்கல் சிஸ்டமை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, ஆட்டோ டிடக்ஷன். பேங்க்கில் ஆட்டோ செட்டப் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த ஆட்டோ டிடக்ஷனை செட் பண்ணுங்க. ஸ்டெப் 2 பக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் பக்கெட் என்னன்னா செக்யூரிட்டி பக்கெட். அது எமர்ஜென்சி ஃபண்ட், 3 to 6 monthsக்கான எக்ஸ்பென்சஸை சேஃபாக வச்சுக்கோங்க. செகண்ட், க்ரோத் பக்கெட். இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே லாங் டேர்ம் வெல்த்தை பில்ட் பண்ணும். ஸ்டெப் 3, இன்கம் இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ். ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க,
இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் எக்ஸ்பென்சஸையும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சேலரி இன்க்ரீஸ் ஆன உடனே 7,000 இல்லை 10,000 பண்ணுங்க. அது ஏன்னா வெல்த் ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது, காம்பவுண்டிங் ஸ்ட்ராங் ஆகணும் அண்ட் ஃப்ரீடம் சீக்கிரமாக வரணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட் இன் ஸ்கில்ஸ். ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் எது தெரியுங்களா? ஸ்கில்ஸ். ஸோ கோர்ஸ் எடுங்க, புக்ஸ் படிங்க, நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸ்கில்ஸ் தான் ஃபாஸ்டஸ்ட்டாக காம்பவுண்ட் ஆகும். நீங்கள் 1,000 rupeesக்கு ஒரு கோர்ஸ் கற்றுக்கிட்டா அது 10,000 உங்கள் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிடன் எனிமி, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? சேலரி இன்க்ரீஸ் ஆன உடனே லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது, ஆனால் சேவிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா? இல்லை. இதுதான் பிக்கஸ்ட் ட்ராப், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். அது என்னன்னா, உங்கள் ஃபர்ஸ்ட் சேலரி 20,000 ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. பட் அப்புறம் 40,000க்கு நியூ ஃபோன், 60,000க்கு பைக், ஸோ 1 lakhக்கு இஎம்ஐ லைஃப். இங்கே இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் ஃப்ரீடம் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்கள் மணி ஆன் பண்ணலை, மணி உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. பட் ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? அவங்க லைஃப் ஸ்டைலை ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுக்கான ரூல் என்னன்னா, லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்கிரேட் பண்ணுங்க. இல்லைனா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் ஸ்டில் ப்ரோக்காக தான் ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது எமோஷனல் ட்ராப், அதாவது சொசைட்டி ப்ரெஷர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எக்ஸ்பென்சஸில் 50% நமக்கு தேவையானதே இல்லை, அது சொசைட்டிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், வெட்டிங்க்கு காஸ்ட்லி ட்ரெஸ், இன்ஸ்டாகிராமுக்கு ஃபோட்டோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷோ ஆஃப். ஏன்? பீப்புள் என்ன நினைப்பாங்க? இந்த ஒரு கொஸ்டின் தான் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப் ஸ்டைலை டிஸ்ட்ராய் பண்ணுது. இங்கே ரியாலிட்டி என்ன? நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது யாரும் வரமாட்டாங்க ஹெல்ப் பண்ண, ஆனால் ஷோ ஆஃப் பண்ண சொன்னால் எல்லாரும் இருப்பாங்க பார்க்க. ஸோ ட்ரூ வெல்த் இஸ் ஈக்குவல் டு சைலண்ட் க்ரோத். ரிச் பீப்புள் நாய்ஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க நம்பர்ஸ் தான் பேசும். ஸோ ரிமெம்பர் ஒன் திங், இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ப்ரோக்ரஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், த 5-year டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளான். இமேஜின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரூலை ஃபாலோ பண்ணினா ஃபர்ஸ்ட் இயரில் ஸ்மால் சேவிங்ஸ், டிசிப்ளின் பில்ட் ஆகும். செகண்ட் இயரில் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகும், கான்ஃபிடன்ஸ் வரும். தேர்ட் இயரில் பாசிவ் இன்கம் ஸ்டார்ட் ஆகும். ஃபோர்த் இயரில் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஃபைனலி 5th இயரில் ஃப்ரீடமை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது மேஜிக் இல்லை, இது ஜஸ்ட் மேத் ஃபார்முலா. கன்சிஸ்டன்சி ப்ளஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு வெல்த். நீங்கள் இப்போவும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறமா சேம் பிளேஸில் தான் இருப்பீங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணினா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் லைஃப்பை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸை கொஞ்சம் நினச்சி பாருங்க, அவங்க லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அண்ட் டயர்ட் லைஃப் டூ. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கூட இந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணணுமா? அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கே நீங்கள் சீட் போடணும். அந்த சீட் என்னன்னா, பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு மெசேஜ் ரொம்ப சிம்பிள். எவ்ரி மந்த் 20% இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இயர்ஸில் உங்கள் ஓன் மணி ட்ரீ வளரும். அப்போ தான் புரியும் இந்த ஒரு ரூல் உங்கள் லைஃப்பை எப்படி மாற்றிடுச்சுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.